நீ படிச்சு எண்ணத்தை கிழிக்க போற. காலகாலத்துல ஒரு யோக்கியனுக்கு, அதாவது என்ன மாதிரி கழுத்தை நீட்டி இருந்தீன்னா இந்நேரம் 2 குழந்தை தாயா இருப்ப. இதெல்லாம் ஒரு வயசு பொண்ணு சிந்திக்க வேண்டாமா? யோ, கொஞ்சம் ஏமாந்தா வாயாலே வாழ்க்கை நடத்திடுவ போல இருக்கேன். ஐயோ, எங்க அண்ணன் வராரு. உங்க அண்ணன் வரல, எங்க மச்சான் வர்றாரு. சம்பந்தம் பேசிட்டா? யோ, நிலைமை புரியாம பேசாதயா. ஏற்கனவே உங்க அண்ணனும் எங்க அண்ணனும் யார் வெட்டுறதுன்னு அலையறாங்க. இப்ப உன் கூட நிக்கிறத பார்த்தாரு என்ன வெட்டி புதைச்சிருவாரு. யோ, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடியா, ப்ளீஸ் போயிடியா. சரி சரி இரு, அக்காக எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறேன். சீக்கிரமா ஒளிஞ்சுக்க. ரஞ்சிதா, பாத்தியாடா என் தங்கச்சிய படிச்சு படிச்சு துரும்ப இழைச்சு போகுது. நான் கலெக்டர் போடுறேன், அவ கலெக்டருக்கு படிக்கிறா. வேலை மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வையே, இந்த மாவட்டத்தையே கலக்கிடுவேன். ஆமாண்ணே, நீங்க பெரிய கலக்கல் குடும்பம்ல. கிண்டலா? வீட்டுக்கு போய் விவரமா படிமா. என்ன பச்சை போர் பக்கத்துல நிக்காத, அக்க போர் பிடிச்ச பசங்க அலைஞ்சுகிட்டு இருப்பானுங்க. போ, முதல்ல வீட்டுக்கு போ. போமா அண்ணா. ஏண்டா, இடம் ரொம்ப வசதியா இருக்குதே, பானைய வச்சு காய்ச்சிருவோமா? அண்ணே, இது பட்டாளத்தான் இடம். அவனுக்கு தெரிஞ்சது நம்மள காய்ச்சிருவான் காய்ச்சி. ஓ, பட்டாளத்தா இடமா? தீப்பெட்டி கொடு. எதுக்குண்ணே? காது குடைய குடுறானோ. ஏண்டா, பட்டாளத்தான் நம்மள காய்ச்சிருவான்னு சொன்னல, இப்ப நாம பத்த வச்சிருவோம். ஏதோ நம்மால முடிஞ்சது சொல்லுவோம். பட்டாளத்தான் சமர்ப்பயாமி. பாடா. அநியாயமா சாக தெரிஞ்சு ஐயா. என் உயிரை காப்பாத்திக்க நான் வெளியே வந்தா உங்க அண்ணன் கிட்ட நீ மாட்டிருப்ப. நானாவது உன்னை காதலிக்கிறேன், அதுக்காக கஷ்டப்படலாம். நீதான் என்ன காதலிக்கவே இல்லையே, உனக்கே வீண் பலி. யோ, உன்னை காதலிக்கிறேன் யாரையா சொன்னது? பெருசா இவர் மட்டும் தான் காதலிக்கிறாராம். நீ நெருப்புல கடந்து மாட்டிக்கிட்டப்போ என் நெஞ்சு துடிச்ச துடிப்பு எனக்கு எல்லாம் தெரியும். நிஜமாவா? எங்க பாப்பா. ரஞ்சிதா, ரஞ்சிதா, என்ன மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னுகிட்டு இருக்க? அங்க போய் பாரு, அடுப்பு அணைஞ்சு போச்சு. ஆமா, அணைஞ்சுதான் போச்சு. அழகேசா, சிகரெட் பிடிக்கிற இல்லையே? அந்த கை காட்டு, இந்த கை காட்டு. இங்க பாருங்க, என்ன ஏமாத்த முடியாது. 2 கையும் காட்டு. இங்க பாருங்க. ஆமா, 2 கையில இல்ல, சிகரெட் இல்ல, வாயில இருக்கு. நான் பெரிய மனுஷன் ஆயிட்டேனே. எப்போ? நேத்து. என்னங்கடா இது, பொம்பளைங்க தான் பெரிய மனுஷி ஆவாங்க, நீயும் ஆயிட்ட. அதுல என்ன, நான் காதலிக்க ஆரம்பிச்சேன்ல. யாரு? அது என்ன கேக்குறீங்க? சரி கேக்குறேன், கேளுங்க. என்ன வீம்பு வீராச்சம் இல்ல? யாரு? வீம்பு வீம்பு. வீம்பு வீம்பு. ஆமாண்ணே, அவர் பொண்ண நான் மனசார காதலிக்கிறேன். அவங்க அப்பா நந்தி மாதிரி குறுக்க நிக்கிறான். என்ன பண்றது? துணியை வச்சு கத்தியால குத்திரு. அண்ணா, என்ன இது காதலிக்கு ஐடியா கொடுக்கணும், கம்ப்யூட்டருக்கு ஐடியா கொடுக்குறீங்க? சொல்றேன், கொடுங்க. நான் எத்தனை பேரை லவ் பண்ணிருக்கேன் தெரியுமா? அப்படி என்ன? ஆனா எந்த பொண்ணு என்ன லவ் பண்ணல. கவலைப்படாத, காதலிக்கிறதுக்கு ஐடியா எக்கச்சக்கமா கைவசம் இருக்கு. சொல்லுங்க. ஒரு 10 வாழைப்பழம் வாங்கித்தா. பழத்துக்குள்ளயா இருக்கு? பழத்துக்குள்ளதான விஷயமே இருக்கு. வாங்கி தரேன். 20 முறுக்கு வாங்கித்தா. நான் என்ன சொல்றேன், கரையை எடுத்துக்கங்க. ரொம்ப நன்றி. விளையாட்டு சொன்ன. சரி, பேப்பர் வாங்க. மாலை முரசா தந்தியா? வெள்ளை பேப்பர்ப்பா. வெள்ளை பேப்பர் குடியா? தரங்க, 10 பைசா. அப்படியா? இந்தாங்க. இந்தாங்க அண்ணா. நீயே எழுது. முதல்ல காதல் கடிதம் எழுதுற, வீட்டை எழுதணும். இவ்வளவு தானே? போடுறேன். பாருங்க, லட்டு, ஜிலேபி, அல்வா. என்னடா இது? இதெல்லாம் ஸ்வீட். ஐயோ, ஸ்வீட் எழுத சொன்னா ஸ்வீட்டே எழுதி வச்சிருக்கியே. நல்ல வேலை, காரமா எழுதுன்னு சொன்னா காராச்சவு பச்சை மிளகான்னு எழுதிடுவா போல இருக்க. அப்படிலாம் எழுதக்கூடாது, நான் சொல்றபடி எழுது. கண்ணு, நமது காதல் பிரமாதமான காதல்.
உன் முகம் பால்வடிய முகம். நமது காதல் தயாராவதற்குள் கல்யாணத்தை முடித்து விட வேண்டும். இல்லை என்றால் ஊராரெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மை வெண்ணெய் எடுத்து விடுவார்கள். இப்படிக்கு நெய், இப்படிக்கு நீ அழகேசன். என்ன இந்த லெட்டரை யார்கிட்ட கொடுக்கலாம்? நம்ம வீட்டுக்கும் பால் ஊத்துறவன் அவங்க வீட்டுக்கும் பால் ஊத்துற ஒரே ஆளு சிங்காரன் தான். அவங்கிட்ட இதை கொடுத்து அனுப்புவோம். சக்சஸ் ஆச்சுன்னா ஓகே, அடி விழுந்துச்சுன்னு வச்சுக்க அவன் வாங்கிக்கிறட்டும். நல்ல ஐடியா என்ன. வணக்கம். உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். அப்படியா? உங்களுக்கு ஆயுசு 100. என்ன பேசுறீங்க? கூடிய சீக்கிரம் நீ அடி வாங்க போறேன்னு. கூடிய சீக்கிரம் நீ நல்லா வாழ போற, அடிக்கடி இல்லாம நிம்மதியா இருக்க போறேன்னு பேசிட்டேன். நான் ரொம்ப நாளைக்கு கறக்கணுமுங்க. இந்த பேப்பரை வீம்பி வீராசாமி பொண்ணுகிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. இதுல என்னங்க இருக்கு? வீம்பு வீராசாமி பொண்ணு ஒரு எருமை கட்டுச்சு, அத விவரமா எழுதிருக்கேன், அவள்கிட்ட போய் கொடு. அப்படியா? அப்போ புதுசா கறக்கிறதுக்கு வீராசாமி பொண்ணு கிடைக்குது. அந்த பொண்ணு வாங்குற எருமை மாடு நான் கறப்பேன். நான் வரட்டுங்களா? ஒரு நிமிஷம் பாத்துட்டேன் போ. சரி சரி. என்ன எதுக்கு பாத்தீங்க? இவன் நல்லா இருக்கும் போதே ஒரு தடவை முழுசா பாத்துக்கிட்டேன். திரும்பி வரும்போது அரைகுறையா வர்றானோ இல்ல வராமலே போயிடுறானோ. இந்தாங்க பணம். டீச்சர் உங்களை பார்க்க கேடி வாசு வரார். என்ன கேடியா? கேடி இல்ல, அந்த கேடி இல்ல, இது இனிஷியல். எங்க இருக்காரு? வாங்க. வந்துகிட்டே இருக்கேன். வணக்கம். வணக்கம். பரவாயில்ல, நானே போட்டுறேன். இந்தாங்க பழம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. சின்ன வீடு விஷயம் தானே. பாத்தியாடா கதிரு, படிச்ச பொண்ணு இல்ல, ஒட்டுல அறிஞ்ச மாதிரி பட்டுன்னு புரிஞ்சுக்கிச்சு பாரு. அப்புறம் என்ன, மேலம் கொட்டாம தாலி கட்டாம கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியது தானே. இருக்கட்டும் இருக்கட்டும். அவசரப்பட்ட எப்படி? நான் கொஞ்சம் எதிர்பார்ப்பேன்ல. உனக்கு இல்லாதா? கேளுமா. வீடு வாசலா இல்ல தோட்டம் தருவா, என்ன வேணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு கலக்கி சம்பாதிச்சது. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? படிப்பா? நான் படிக்க நினைச்ச காலத்துல இந்த ஊர்ல பள்ளிக்கூடமே கட்டலைங்க. கதிரேசா, நீ கடைக்கு போய் ஒரு 1ஆம் கிளாஸ் புத்தகம் வாங்கிட்டு வாப்பா. சரிங்க. சொல்றாங்கல்ல போடாமா. நீங்க அந்த கிளாஸ்ல போய் உட்காருங்க. யாரு? நானா? விளையாடுறியா? என்ன நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஒரு பிஎஸ்சி பிடி. என்ன கட்டி போறவர்னா அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சிருக்கணும். என்ன வச்சுக்க போறவர்னா ஒரு +2 படிச்சிருக்க வேண்டாமா? 2 எழுத்து தானே, அது பின்னாடி எழுதிட்டா போச்சு. மிஸ்டர் கேடி, சரி சரி. கதிரு, கொஞ்சம். சபாஸ் டீச்சர், இந்த மாதிரி உருப்படாத பசங்க திருந்த உங்கள மாதிரி ஊருக்கு ஒரு டீச்சர் இருந்தா போதும். ஏன்பா ராஜா, நான் மிலிட்டரியில இருந்து வரும்போதெல்லாம் நீ ஒல்லியா இருப்ப, இப்ப என்னடான்னா சதப்பத்தா இருக்க, என்ன விஷயம்? அதான் நம்ம வீட்டுல புதுசா ஒரு டீச்சர் வந்து தங்கியிருக்காங்கன்னு அடிக்கடி லெட்டர் போட்டனே, எல்லாம் அவங்க சமைச்சு போற சாப்பாடு தான். ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லு. ஆமா, ஊர்ல விவசாயம் எல்லாம் எப்படி இருக்கு? மழை தண்ணி ஏதாவது உண்டா? ரொம்ப காஞ்சு போயிருந்துச்சுனே. அந்த டீச்சர் நம்ம ஊர்ல கால் எடுத்து வச்ச நேரம் பேய் மழை பெஞ்சு விவசாயம் எல்லாம் படு சூப்பரா இருக்கு. ஓஹோ. ஆமா, நான் எதை பத்தி பேசினாலும் நீ சுத்தி சுத்தி டீச்சர் கிட்டே வந்து நிக்கிறிய. அந்த அம்மா மருந்து மாயா ஏதாவது வச்சுட்டாங்களா? நீ ஒண்ணு வீட்டுக்கு வந்து முதல்ல டீச்சரை பாரு, அப்புறம் நீயே சொல்லுவ. இவங்கதான் அடிக்கடி லெட்டர்ல எழுதிய அந்த டீச்சர். வணக்கங்க. வணக்கம் சொல்றாங்கல்ல. வணக்கம். கிழவே, என்னது புது பழக்கம்? இதெல்லாம் இந்த பொண்ணு ஏற்பாடு. இதெல்லாம் நம்ம நெத்திக்கு மேட்ச் ஆகாது. போ வாங்க. ராஜா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க, நீ டீச்சர் பிராணத்தையே பாடிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு நடனம் உன்னை விழுந்து விழுந்து கவனிக்குது. கதை ஒரு மாதிரியா போத. நீ புரிஞ்சுக்கிட்டா சரிதான். புரியுது. சீக்கிரம் மூலத்தை கொட்டிட வேண்டியதான். பெல் அடிச்சாச்சே. மணியா? இது காலேஜுக்கு மணி அடிச்சிருவாங்கன்னு சொன்னேன். மணி அடிச்சோன்னு காலேஜுக்கு போற ஒரே ஸ்டூடெண்ட் நீதான்டா. என்னுடைய சாம்பார சக்கரை இல்ல, சக்கரையா? உப்பு இல்ல. உப்பா எடுத்துட்டு வர. ராஜா, எங்க இந்த பையன் போயிட்டான்? காலேஜ் போயிட்டானா? படிப்புல அவ்வளவு அக்கறை. சைக்கிளை பூட்டி வச்சுட்டு சீக்கிரம் வா. இரியா வர.
பாத்துட்டு இருக்கே தவிர புஸ்தகத்தை புரட்டணுங்கிற நினைப்பே இல்லையா? புரட்டிடுவோம். என்னது? அட புத்தகத்தம்மா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் எடுக்க வேண்டிய மார்க்க எப்படி எடுத்துருவேன். ஆமாயா, என் பழக்கத்தினால உன் படிப்பு கெட்டு போனதா ஆயிடக்கூடாது பாரு. அப்புறம் எனக்கு தான் கெட்டு பேரு. சரி, நேரமாக புறப்படு. என்ன அந்த ஆளு நம்மளே முறைச்சு பாக்குறான்? யோ, அந்த ஆளு பார்க்கவே பயமா இருக்கு. சீக்கிரம் வண்டி அடியா போயிடலாம். நெல்லு அட ஒன்னதான்பா. யோ, சீக்கிரம் ஓட்டியா. மீசிங் கீசிங் பார்த்தா சாரா வியாபாரி மாதிரி இருக்கான். அநேகமா உங்க அண்ணனுக்கு வேண்டிய போட்டுருக்கு. ஆளை பார்த்தா பட்டாளத்த மாதிரி இருக்கான். அவன் உங்க அண்ணனுக்கு வேண்டியவனா தான் இருப்பான். சீக்கிரமா ஏதோ ஓட்டியா. ஒரு அண்ணனுக்கு வேண்டியவன். இன்னைக்கு நம்ம எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டு போ. சொன்னதோட பேசாத. வண்டி வேகமா ஓட்டியாண்ணா. அல்லாத தைரியமா இருக்குல்ல. ஏன் அங்க படிக்கிற? சின்னாலப்பட்டிக்கு எந்த பக்கம் போகணும்? சின்னாலப்பட்டிக்கு எந்த பக்கம் போகணும்? இதுக்குத்தான் இப்படி துரத்துனியா? ஆமா சொல்லு. சொல்றயா? இந்த ஆத்து பக்கமா இறங்கி மேட்ல ஏறி வலது பக்கம் போனா சின்னாலப்பட்டி. ஆ, வர்றேன். யோ, நீ சொல்ற பக்கம் சுடுகாடு இருக்கு. போய் சமாதி ஆகட்டும். மனுஷன் செத்த நேரத்துல நம்ம கொலைய அத்துட்டானே. திருட்டு காதல் பண்ணுனாலே கண்டவனுக்கு பயந்து சாக வேண்டியிருக்கு. என்ன போதுமா? யோ இல்லையா, இன்னும் ஒண்ணே ஒண்ணு இருக்கு, பறிச்சுக்கிறேன். உனக்கு என்ன சுமக்கிறது நாள்ல? விட்டுறாத. வீட்டை விட்டு வெளியே வரும்போது கொஞ்சமா திங்கனா இப்படி பேத்தினது என்ன? யோ இல்லையா. கை வலிக்குது, சீக்கிரம் காலைல வர நான் சாப்பிடல. விட்டுறாத, ஐயோ, என்ன ரொம்ப அடிபட்டுச்சா? யோ, தூக்க முடியலன்னா சொல்ல வேண்டியது தானே. தொப்பரை போட்டுட்டு எப்படி? எவ்வளவு நேரம் கையில சுமக்கிறது? கண்ணி போச்சா? எடையா கைய, மூஞ்ச பாரு. ஐயோ, அழாத, நல்லா மாட்டிக்கிட்டோம். எங்க அண்ணன் வராரு. ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டோமே. இப்ப என்ன பண்றது? ஒண்ணு பண்ணு, நீ அங்க போய் யாருக்கு தெரியும் ஒளிஞ்சுக்க. நான் பெல்லு கொடுத்தா நீ வெளியில வா, இல்லையா வராத. கிளம்பு கிளம்பு. நடந்து போக போய் போ. ஏய், திணி பண்டார என்ன சம்பந்தம் நானு. எனக்கு மாங்காயில பங்கு உண்டு. அம்பட்டி தின்றாத. போயா, அல்பம் அல்பம். ஏ ராஜா, வாங்க வாடா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது படிச்சுக்கிட்டு இருந்தேனே, இந்த புக்கு. அது தெரியுது. மொட்டை வெயில்ல உட்காந்து ரொம்ப படிக்காத. இருக்கிற மூலையும் முருகிட போகுது. பாப்பலாம். அண்ணே, இன்னும் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு நான் வந்துடுறேன். என்ன இவன்? ஹெல்த் இஸ் வெல்த் மேன். பட்னியா இருந்து படிக்காத. பாப்பலாம். வா. ரஞ்சிதா? இல்ல இல்ல, மனோரஞ்சித பூவை படிச்சுக்கிட்டு இருந்தேன், அத சொன்னேன். ஏய், யார் அது? தோப்புல வா வெளியே. என்ன மாங்காயா? சாப்பிட வேண்டிய வயசுதான். அதுவும் திருட்டு மாங்காய்னா தனி ருசிதான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்படி சொல்லிட்டா எப்படிம்மா? தோட்டம் என்னதாச்சே? மாங்காய ஒளிச்சு வச்சிருக்கா போல இருக்கு. இந்தா, எடுத்துக்க. இதுக்கே கோவிச்சுக்கிட்டா எப்படி? பாவம் சின்ன பொண்ணு. பயந்துட்டியா? வேற ஒண்ணும் இல்ல. நீ விருப்பப்பட்டா தோட்டத்தை உன் பேர்லயும் எழுதி வச்சிடுறேன். யோ, என்னையா உளர்ற? நான் யார் தெரியுமா? வாசுவோட தங்கச்சி தானே. நீ வீட்டுக்கு போம்மா. விளக்கத்தை அங்க வந்து சொல்ற.